இந்த நாளிலும் கூட போஜன பலியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். லேவியராகம புஸ்தகம் 2வது அதிகாரம் போஜன பலியை குறித்து பேசுகிறது. தேங்க்யூ. போஜன பலியை குறித்து பேசுகிறது. 2வது அதிகாரம் முழுவதையும் வாசிங்க பார்க்கலாம். ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவாயிருப்பதாக. அவன் அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூப வர்க்கம் போட்டு அதை ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியர்களிடத்தில் கொண்டு வருவானாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூப வர்க்கம் எல்லாவற்றோடும் எடுத்து அதை பலிபீடத்தின் மேல் ஞாபக குறியாக தகனிக்க கடவன். அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. அந்த போஜன பலியில் மீதியா இருப்பது ஆரோனையும் அவன் குமாரனையும் சேரும். கர்த்தருக்கு இடும் தகன பலியில் இது மகா பரிசுத்தமானது. நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்த புளிப்பில்லா அதிரசங்களையாவது எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையாவது இருப்பதாக. நீ படைப்பது தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா மெல்லிய மாவினால் செய்யப்பட்டதாயிருப்பதாக. அதை துண்டு துண்டாக பிட்டு அதன் மேல் எண்ணெய் வார்ப்பாயாக. இது ஒரு போஜன பலி. நீ படைப்பது பொரிக்கும் சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்யப்படுவதாக. இப்படி செய்யப்பட்ட போஜன பலியை கர்த்தருக்கு செலுத்துவாயாக. அது ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்படும் போது அவன் அதை பலிபீட தண்டையிலே கொண்டு வந்து அந்த போஜன பலி இருந்த ஆசாரியன் ஞாபக குறியாக ஒரு பங்கை எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. இந்த போஜன பலியில் மீதியானது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். கர்த்தருக்கு இடும் தகனங்களில் இது மகா பரிசுத்தமானது. நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக. புளித்த மா உள்ளதொன்றையும் தேனுள்ளதொன்றையும் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க வேண்டாம். முதற் கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்து அவைகளை கர்த்தருக்கு செலுத்தலாம். ஆனாலும் பலிபீடத்தின் மேல் அவைகள் சுகந்த வாசனையாக தகனிக்கப்படலாகாது. நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. முதற் பலன்களை போஜன பலியாக நீ கர்த்தருக்கு செலுத்த வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து அதை உன் முதற் பலனின் போஜன பலியாக கொண்டு வர கடவாய். அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூப வர்க்கத்தை போடுவாயாக. இது ஒரு போஜன பலி. பின்பு ஆசாரியன் உதிர்த்த தானியத்திலும் எண்ணெயிலும் எடுத்து ஞாபக குறியான பங்கை அதன் தூப வர்க்கம் எல்லாவற்றோடு கூட தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு இடும் தகன பலி. போஜன பலியை குறித்து விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நல்லா கவனிங்க, தேவன் இந்த அதிகாரத்தில் போஜன பலி என்றால் என்னன்னு சொல்லல. போஜன பலினா என்னன்னு சொல்லல. ஏன்னா போஜன பலினா என்ன, அதன் ஆசீர்வாதங்கள் என்னன்னு யூதர்களுக்கு ஏற்கனவே நன்றாகவே என்ன செய்யும் தெரியுமாகையினால தகன பலியை போன்றே இந்த போஜன பலியை குறித்தும் அது ஏன் செலுத்தப்பட வேண்டும், என்ன ஆசீர்வாதங்கள் அப்படின்னு அவர் சொல்லல. அதற்கு பதிலாக போஜன பலியை எப்படி செலுத்த வேண்டும் என்றுதான் என்ன சொல்லி இருக்கிறார். அப்ப முதலாவது போஜன பலினா என்னன்னு என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? சரி, எபிரேய பாஷையில மின்ஹா அப்படின்னு சொல்லுவாங்க. போஜன பலிய மின்ஹா அப்படின்னு சொல்லுவாங்க. MINHA மின்ஹா அப்படின்னு சொல்லுவாங்க. மின்ஹா அப்படின்னா போஜன பலி. இந்த போஜன பலினா நமக்கு விளங்க மாட்டேங்குது. அதையே நீங்க பொது தமிழ் மொழிபெயர்ப்புல அல்லது கத்தோலிக்க தமிழ் மொழிபெயர்ப்புல வாசிங்கன்னா உணவு படையல். என்ன படையலாம்? உணவு படையல்லாம் கொஞ்சம் விளங்குது இல்லையா? என்ன படையலாம்? இந்த விக்கிரகங்களுக்கெல்லாம் பலியிடுவாங்க தெரியுமா? பலியிடும் போது என்ன கொடுப்பாங்க? உணவு படையல்னு சொல்லுவாங்களே. இந்த உணவு படையல் நீங்க போஜன பலி என்பதை பொது தமிழ் மொழிபெயர்ப்புல வாசிங்கன்னா உணவு படையல் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. சரி, போஜன பலினா என்னன்னு நான் சொல்றேன். நல்லா கவனிங்க. ஒரு ராஜாவுக்கு
கீழே ஒரு குடிமகன் இருக்கிறார்னு வைங்க, ஒரு ராஜா இருக்கிறார், அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு குடிமகன் இருக்கிறார். இப்போ இந்த குடிமகன் என்ன செய்வார்னா, அந்த நாட்களில் இப்போ தான் நாம் வரியை பணமாக கொடுக்குறோம். வரியை எப்படி கொடுக்குறோம்? பணமாக கொடுக்குறோம். ஆனால் ஆதி நாட்களில் அப்படி கொடுக்க மாட்டாங்க. ராஜாவுக்கு உணவைத்தான் அனுப்புவார்கள். வரியாக எதைத்தான் அனுப்புவாங்க? உணவு படையல் தான் அனுப்பப்படும். ஒரு ராஜாவினுடைய, நல்ல கவனிங்க, ஒரு ராஜாவினுடைய ஆளுகையை அங்கீகரித்து, நீங்க தான் என்னுடைய ராஜா என்று சொல்லி அந்த ஆளுகையை அங்கீகரித்து ஒரு ராஜாவுக்கு கொடுக்கப்படுகிற உணவு படையல் தான் என்னது? போஜன பலி. போஜன பலி. சரியா? நீங்க தான் என்னுடைய ராஜா அப்படின்னு சொல்லி அங்கீகரித்து உணவு படையல் கொடுப்பாங்க. அந்த நாட்கள்ல அப்பமும் திராட்சரசமும் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? அப்பமும் திராட்சரசமும் ராஜாவுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதான் அவங்களுக்கு வரி. ராஜா அதை வச்சு தான் சாப்பிடுவார். அவர் குடும்பம், சேவகர்கள் எல்லாம் அதை வச்சு தான் சாப்பிடுவாங்க. அந்த மக்கள் ராஜாவுக்கு கொடுக்கும் உணவு படையலே என்னது? போஜன பலி. இப்ப அந்த உணவு படையலை பெற்றுக்கொண்ட ராஜா அந்த உணவு படையல் கொடுத்தார் பாருங்க, போஜன பலி செலுத்துகிறார் பாருங்க. உணவு படையல் கொடுக்கிற அந்த மனுஷனை எல்லா தீங்கிலிருந்தும் விலக்கி பாதுகாத்தாக வேண்டும். எல்லா தீங்கிலிருந்து என்ன செய்யணும்? விலக்கி பாதுகாத்தாக வேண்டும். சத்துருக்களின் தீங்காகட்டும், இயற்கை அழிவுகளாகட்டும், எல்லா தீங்கிலிருந்தும் அந்த ராஜா அந்த உணவு படையல் கொடுத்த மனுஷனை என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். அப்படி பாதுகாக்கிற காரியத்தில் அவருடைய பழைய அக்கிரமங்கள் எதையும் என்ன செய்யக்கூடாது? நினைக்கவே கூடாது. உங்களுக்கு விளங்குதா? மீண்டும் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ ஒரு ராஜா இருக்கிறாருன்னு வச்சுக்கிறேங்க, உங்களே எடுத்துக்கிறீங்களேன். ஒரு ராஜா இருக்கிறார், நீங்கள் கொண்டு போய் அவருக்கு அப்பமும் திராட்சரசமும் என்ன செய்றீங்க? கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் உங்களை எல்லா அழிவிலிருந்தும் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்கணும். அதே நேரத்தில் பாதுகாக்கிற காரியத்தில் நீ முதல்ல இப்படி பண்ணியில்லை, நீ அப்படி பண்ணியில்லை, எனக்கு விரோதம் அதை செஞ்சில்லை, இதை செஞ்சில்லை அப்படின்னு சொல்லி பழைய அக்கிரமங்களை எல்லாம் என்ன செய்ய முடியாது? நினைக்கக்கூடாது. பழைய அக்கிரமங்கள் எதையும் நினைவு கூறக்கூடாது. அதுதான் என்ன பலி? போஜன பலின்னு பேர். இப்போ பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமக்கள் நாம. பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்தின், அப்படித்தானே சொன்னாரு, நம்மளாம் ராஜ்யத்தின் புத்திரர்கள். யாரா நம்மெல்லாம்? ராஜ்யத்தின் புத்திரர்கள். இப்ப தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா அழிவுகளிலிருந்தும் அவர் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், அவருக்கு என்ன பலி கொடுக்கப்பட்டாக வேண்டும்? போஜன பலி கொடுக்கப்பட்டாக வேண்டும். இப்ப தேவனுக்கும் நமக்கும் நடுவாக போஜன பலியாக இயேசு எப்படி வந்தார்னு பார்க்க போறோம். நம்ம போய் இனிமே ஏதாவது போஜன பலி கொடுக்க தேவையில்லை. நமக்கும் தேவனுக்கும் நடுவா போஜன பலியாக யார் வந்திருக்கிறது? போஜன பலியாக யார் படைக்கப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டிருக்கிறார். அது எப்படின்னு பார்க்க போறோம். அதைத்தான் எப்படி நினைச்ச போறோம்? பார்க்க போறோம். மீண்டும் ஒரு விஷயம், போஜன பலியினுடைய ஆசீர்வாதம் என்ன? போஜன பலி யாருக்கு கொடுப்பாங்க? வெரி குட். ராஜா அந்த போஜன பலியை வாங்கிட்டா அவர் என்ன செய்யணும்? எல்லா அழிவிலிருந்து என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்கணும் இல்லையா? பாதுகாக்கணும். அப்படி பாதுகாக்கிற காரியத்தில் பழைய அக்கிரமங்கள் எதையும் என்ன செய்யக்கூடாது? நினைவு கூற கூடாது இல்லையா? சரி, இதை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து நிரூபித்து காட்டுகிறேன். வேதத்திலிருந்து இதை உங்களுக்கு நான் அடையாளப்படுத்தி காட்டுகிறேன். 1 நாளாகம புஸ்தகம் 21வது அதிகாரம் 18 23 வரைக்கும். 1 நாளாகம புஸ்தகம் 21வது அதிகாரம் 18 23 வரைக்கும் இதை நான் விவரிச்சுறேன். இப்போ என்ன சூழ்நிலை இருக்குன்னு சொன்னா, தாவீது ஜனத்தை எண்ணும்படிக்கு கட்டளையிட்டார். ஜனத்தை எண்ணும்படிக்கு என்ன செய்தார்? இது தேவனுடைய பார்வையிலே பொல்லாப்பா இருந்தது. ஆகையினாலே ஜனத்தை தேவன் இப்ப வாதிக்கிறார். ஜனத்தை என்ன செய்யறாரு? வாதிக்கிறார். இப்ப என்ன நடக்கிறது? வாசிங்க பார்க்கலாம்.
அப்பொழுது எபூசியனாகிய ஓர்னானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்து தீர்க்கதரிசி மூலமா இப்ப கர்த்தருடைய தூதன் சொல்றார். இங்க பாரு, வாதை நிறுத்தப்படணும்னா ஓர்னானின் களத்துல போய் தாவீதை என்ன செய்ய சொல்லி ஒரு பலிபீடம் கட்டி என்ன செய்ய சொல்லு, அதுல பலி செலுத்த சொல்லுன்னு காத்து தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் சொல்லுகிறார். இப்ப என்ன நடக்கிறது? தொடர்ந்து வாசிங்க. அப்படியே தாவீது கர்த்தரின் நாமத்தினால் காத் சொன்ன வார்த்தையின்படியே போனான். ஓர்னான் திரும்பி பார்த்தான். அவனும் அவனோடு இருக்கிற அவனுடைய 4 குமாரரும் அந்த தேவதூதனை கண்டு ஒளித்து கொண்டார்கள். ஓர்னானோ போரடித்து கொண்டிருந்தான். தாவீது ஓர்னானிடத்தில் வந்தபோது ஓர்னான் கவனித்து தாவீதை பார்த்து அவன் களத்திலிருந்து புறப்பட்டு வந்து தரைமட்டும் குனிந்து தாவீதை வணங்கினான். அப்பொழுது தாவீது ஓர்னானை நோக்கி, இந்த களத்தின் நிலத்திலே நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு அதை எனக்கு கொடு. வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட எனக்கு அதை பெரும் விலைக்கு கொடு என்றான். ஓர்னான் தாவீதை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் அதை வாங்கி கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. இதோ சர்வாங்க தகனங்களுக்கு மாடுகளும் விறகுகளுக்கு போரடிக்கிற உருளைகளும் போஜன பலிக்கு கோதுமையையும் ஆகிய யாவையும் கொடுக்கிறேன் என்றான். இவ பாருங்க, இதோ அவன் அதோட நிறுத்திதான் பிரச்சனை இல்லை. நீங்க லேண்டை வாங்கிக்கிறங்க, பலி செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திருந்தா பிரச்சனை இல்லை. அடுத்து ஓர்னான் சொல்ற வார்த்தையை பாருங்க. இதோ சர்வாங்க தகனங்களுக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் என்ன பலிக்கு கோதுமையா? என்ன பலிக்கு கோதுமை? இப்ப தாவீது தகன பலியோட போஜன பலி செலுத்த போறாருன்னு யார் சொன்னது? ஓர்னானுக்கு போஜன பலி செலுத்த போகிறார். முதல்ல தகன பலியும் அடுத்து என்ன பலியும் செலுத்த போகிறார். போஜன பலியும் செலுத்த போறாருன்னு ஓர்னானுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்னா இஸ்ரவேலர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நல்லாவே தெரியும். போஜன பலி செலுத்தப்பட்டு விட்டால் அழிவு நிறுத்தப்பட்டு விடும். அல்லேலூயா. போஜன பலி செலுத்தப்பட்டு விட்டால் அழிவு என்ன செய்யப்பட்டு விடும்? நிறுத்தப்பட்டு விடும். அழிவை நிறுத்தியாக வேண்டும். இப்ப வாதை நிறுத்தப்படுறதுக்கு நான் பலி செலுத்தணும். தாவீது என்ன சொன்னாரு? எது நிறுத்தப்படுறதுக்கு பலி செலுத்தணும் சொன்னாரு? வாதை நிறுத்தப்படுறதுக்கு நான் பலி செலுத்தணும்னு சொன்ன உடனே இவருக்கு தெரியுது, அப்ப என்ன பலிதான் செலுத்த வேண்டும்? முதல்ல என்ன பலியை செலுத்தணும்? தகன பலியை செலுத்தணும். அடுத்து என்ன பலியை செலுத்தணும்? போஜன பலியை செலுத்தணும்னு தெரியுது. அப்ப போஜன பலி செலுத்தப்பட்ட உடனே வாதை என்ன செய்யப்பட்டது? நிறுத்தப்பட்டது. அழிவு நிறுத்தப்பட்டது. சரி, நான் இன்னொரு உதாரணத்தையும் கூட சொல்லுகிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13வது அதிகாரம் 22-23 வசனங்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13வது அதிகாரம் 22-23 வசனங்கள். நாம் யாரை கண்டோம்? தேவனை கண்டோம். நாம் அதனால என்ன செய்ய போறோம்? சாகவே சாவோம் என்றான். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் தம்மை கொன்று போட சித்தமாயிருந்தால் அவர் தம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார். இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றாள். சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் அவர் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் போஜன பலியை என்ன செய்ய மாட்டார். அப்ப போஜன பலியை ஒப்புக்கொண்டு விட்டார் என்று சொன்னால் அவர் இனி என்ன செய்ய மாட்டார்? அழிக்க. வழங்குது? எத்தனை பேருக்கு வழங்குது? போஜன பலியை ஏற்றுக்கொண்டு விட்டால் அழிவு என்ன செய்யப்பட வேண்டும்? நிறுத்தப்பட வேண்டும். தீங்கு நிறுத்தப்பட வேண்டும். தீங்கு என்ன செய்யப்பட வேண்டும்? போஜன பலி ஒருவர் செலுத்திட்டார்னு சொன்னா அந்த போஜன பலியை பெற்றுக்கொண்டவர் யாரு? போஜன பலியை பெற்றுக்கொண்டவர் எல்லா அழிவிலிருந்தும் அவர்களை என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். சரி, நான் இன்னொரு உதாரணத்தை கூட சொல்லுகிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். போஜன பலியா புளிப்பு உள்ள அப்பம் கொடுக்கணுமா, புளிப்பு இல்லாத அப்பம் கொடுக்கணுமா? புளிப்பு இல்லாத அப்பம் தானே கொடுக்கணும். வெரி குட். அப்ப புளிப்பு இல்லாத அப்பம் கொடுக்கிறதுக்கு பேர் தான் என்னது? சொல்லுங்க, என்ன பலி? போஜன பலி. சரி,
இப்போ ஆதியாகம புஸ்தகம் 18வது அதிகாரம் 1 இருந்து 7 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருமட்டும் உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராயிலிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். நல்லா கவனிங்க, இங்க சூழ்நிலை என்ன? சோதோமை அழிக்கிறதற்கு தேவனும் 2 தூதர்களும் என்ன செய்திருக்கிறார்கள்? வந்திருக்கிறார்கள். அவங்க எதை அழிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க? சோதோமை அழிக்கிறது. இப்ப சோதோமினுடைய கண்ணு கெட்டின தூரத்துல தான் யாரும் குடியிருக்கிறது? ஆபிரகாமும் குடியிருக்கிறார் இல்லையா? ஆபிரகாம் மறுநாள் காலையில வந்து பார்த்தப்ப கண்ணு கெட்டின தூரத்துல என்ன வந்துச்சு? ஒரே புகை மண்டலம் இருந்துச்சு இல்லையா? அப்ப சோதோம்ல இருந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை, பல 100 கிலோமீட்டர்லாம் கிடையாது. சோதோம்ல இருந்து கண்ணு கெட்டின தூரத்துல தான் யாரும் குடியிருந்தது? ஆபிரகாம் குடியிருக்கிறார். இப்ப சோதோமை அழிக்கிற போது யாரும் சேர்ந்து அழிஞ்சிடக்கூடாது, ஆபிரகாமும் அழிஞ்சிடக்கூடாது. இப்ப ஆபிரகாம் இப்ப நேரடியா தேவனும் தூதர்களும் சோதோமுக்கு போயிடலாம். ஆனா போகிற சாக்குல யாரை வந்து மீட் பண்றாங்க? ஆபிரகாமை சந்திக்கிறார்கள். இப்ப வீட்டுக்கு விருந்தாளி வர்றாங்க. உங்க வீட்டுல நாளைக்கு காலையில விருந்தாளி வர்றாங்கன்னா எப்ப மாவு ஆட்டுவீங்க? நீங்க 9 மணிக்கு பஸ்ல இருந்து இறங்குங்க பிரதர், அப்புறமா நான் பாட்டுக்கிறேன் பிரதர், அப்படியா? எப்ப ஆட்டுவீங்க? மாவு புளிச்சா டேஸ்ட் இருக்குமா, புளிப்பு இல்லைன்னா டேஸ்ட் இருக்குமா? புளிச்சாதான் டேஸ்ட். புளிச்சாதான் என்னது? டேஸ்ட். அதனாலதான் என்ன செய்கிறோம்? நம்ம முந்தின நாளை என்ன செய்கிறோம்? மாவாட்டி வைக்கிறோம் இல்லையா? இஸ்ரவேலே அப்படித்தான் செய்வாங்க. இரவுல என்ன செய்வாங்கன்னா, பெண்கள் சாயங்கால நேரங்களில் என்ன செய்வாங்கன்னா, குடங்களை எடுத்துக்கிட்டு போய், ரெபேக்கால்லாம் சாயங்காலத்தில் போய் தண்ணி எடுக்க போனால் பார்த்தீங்களா, அது மாதிரி சாயங்காலத்தில் போய் தண்ணீர் ஃப்ரெஷ்ஷாக அந்த புதிய ஊற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து தொட்டியில் பிசைகிற தொட்டியில் தண்ணீரை ஊற்றி நல்லா மாவை பிசைஞ்சு வச்சிருவாங்க. நைட்டு முழுவதும் நல்லா என்ன செஞ்சிடும்? அது புளிச்சிரும், உப்பிரும். அப்போத்தான் அதை எடுத்து மறுநாள் காலையில் மதியம் நைட்டுலாம் மறுநாளைக்கு அந்த புளிச்ச மாவை எடுத்து தான் என்ன சுடுவாங்க? அப்பம் சுடுவாங்க. அப்படி அப்பம் சுட்டா தான் அது எப்படி இருக்கும்? டேஸ்டா இருக்கும். இப்போ ஆபிரகாம் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, பணக்காரர் தானே. வீட்டில் புளிச்ச ஏற்கனவே முந்தின நாள் இரவு பிசைந்து வைத்த மாவு இருக்கிறது. ஆனால் ஆபிரகாம் அதை எடுத்து அப்பம் சுட சொல்லல. சாராள் இடத்துல கூடாரத்துக்கு ஓடி, நீ மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து, அப்ப இந்த பிசைந்து அப்பம் சுட்டா இது புளித்த அப்பமா புளிப்பில்லாத அப்பமா? அப்ப மேலோட்டமா பார்த்தா ஆபிரகாம் சாப்பாடு கொடுத்தான். ஆனா கொஞ்சம் ஆழமா பார்த்தா ஆபிரகாம் என்ன பலி கொடுத்தான்? அதனாலதான் அந்த அழிவிலிருந்து அவன் தப்புவிக்கப்பட்டான். அல்லேலூயா. அப்போ போஜன பலி கொடுத்தால் என்ன செய்ய வேண்டும்? அழிவிலிருந்து என்ன செய்வார்கள்? பாதுகாக்கப்படுவார்கள். இன்னொரு உதாரணத்தை சொல்லட்டா? ஆதியாகம புஸ்தகம் 19வது அதிகாரம் 1-3. இப்ப தேவனோட வந்த 2 தூதர் இருக்காங்கல்ல, அவங்க மட்டும் எங்க போறாங்க? சோதோமுக்கு போறாங்க. எங்க போறாங்க? சோதோமுக்கு போகிறார்கள். சோதோமுக்கு போறாங்க 2 தூதரும். லோத்து எப்படி ஆள்னா, லோத்து சோதோமின் எல்லைகளுக்கு போனான், அப்புறம் சோதோமிக்கு முன்னாடி கூடாரம் போட்டான், அப்புறம் எதுக்குள்ளே போயிட்டான்? சோதோம். இதுதான் பாவத்தினுடைய தன்மை. இதுதான் எதனுடைய தன்மை?
கொஞ்சம் கொஞ்சமா இழுக்கும், ஒரே நாளெல்லாம் இழுக்காது. எப்படி இழுக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாய். இப்ப லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரைமட்டம் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படி அல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். இப்ப விருந்தாளி வந்திருக்காங்கல்ல, டேஸ்டா சமைச்சு கொடுக்கணும்னா என்ன அப்பத்தை தான் கொடுக்கணும்? புளிப்பு உள்ள அப்பம். ஆனா இவன் என்ன அப்பத்தை சுட்டானா? புளிப்பு அப்ப மேலோட்டமா பார்த்தா லோத்து சாப்பாடு கொடுத்தான். ஆனா கொஞ்சம் ஆழமா பார்த்தா லோத்து என்ன பலி கொடுத்தான்? போஜன பலி கொடுத்தான். அதனாலதான் அந்த சோதோமின் அழிவிலிருந்து தப்புவிக்கப்பட்டான். விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? அப்ப நம்ம ஊர்லயே சொல்லுவாங்க தெரியுமா, சாப்பிட்ட உண்ட வீட்டுக்கு என்ன நினைக்க கூடாது சொல்லுவாங்களா? அவங்ககிட்ட இருந்து சாப்பாடு வாங்கிட்டா, அவங்க அதை புசிச்சுட்டா, நம்மால அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? தீங்கு வரக்கூடாது, தீங்கு நேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அதேதான் நீங்க. இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் லோத்து விடுவிக்கப்பட்டான் சரிதான், ஆனா அப்புறமா அவனுடைய மனைவி என்ன செய்து போனாள்? அழிந்து போனாலே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது லோத்து போஜன பலி கொடுத்தான். கர்த்தர் அவனையும் அவன் குடும்பத்தாரையும் வீட்டாரையும் என்ன செஞ்சாரு? அந்த அழிவிலிருந்து பாதுகாத்தார். போகும்போது ஒரே ஒரு ஆர்டர் போட்டார். என்ன சொன்னாரு? பின்னிட்டு திரும்பி என்ன செய்யாத, பார்க்காதன்னு சொன்னார். இப்ப போகும்போது யாரு திரும்பி பார்த்தது? லோத்துவினுடைய. அதனால என்ன ஆனால், அது ஏன் மரக்கட்டையா, மரத்தூண் ஆகாம, கல் தூண் ஆகாம, இல்ல வேற ஏதாவது ஆகாம, அது என்ன உப்பு தூண் ஏன் ஆனா? ஒரு கேள்வி வருது இல்லையா? கல் தூண் ஆயிருக்கலாம், மரத்தூண் ஆயிருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஆயிருக்கலாம். அது என்ன உப்புத்தூண் அப்படின்னா, சோதோம் என்பது உப்பு கடலுக்கு அருகே இருக்கிற பட்டணம். எதுக்கு அருகே இருக்கிற பட்டணம்? உப்பு கடலுக்கு. இன்றைய நாட்கள்ல சோதம் அழிக்கப்பட்டுச்சு பாருங்க. அந்த அழிக்கப்பட்ட அந்த உப்பு கடலுக்கு கீழே தான் அதனுடைய அழிவுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. உப்பு கடல் சாக்கடல்னு சொல்லுவாங்க, அல்லது சவக்கடல்னு சொல்லுவாங்க. உப்பு கடல்னா என்னன்னா, தண்ணி அவ்வளவு கடினமான என்ன நிறைந்ததா இருக்கும்? உப்பு இருக்கும். எபிரேய பாஷையில சோதோம் என்பதற்கு ஒரு அர்த்தமே உப்பு தான். சோதோம்னா என்ன அர்த்தம்? உப்புன்னு அர்த்தம். இந்த சோதோம் ஆட்களுக்கு வேலை என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு வேலையெல்லாம் கிடையாது. காலையில் எந்திரிக்க வேண்டியது, நேராக ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துகிட்டு போவாங்க. சவக்கடலில் இருக்கிற உப்பு கடலில் இருக்கிற தண்ணி அள்ளி தரையில் என்ன செய்வாங்க? கொண்டு வந்து வைப்பாங்க. அடிக்கிற வெயிலில் கொஞ்ச நேரத்தில் அந்த தண்ணிலாம் எவாப்ரேட் ஆகி அது என்ன ஆயிரும்? உப்பா மாறிடும். உடனே அதை விற்று விடுவார்கள். அந்த நாட்களில் உலகத்தின் பெரும்பகுதிக்கு உப்பு சப்ளை பண்ண பட்டணம் எந்த பட்டணம் தான்? இந்த சோதோம் பட்டணம் தான். நீங்கள் நம்ம நாட்களையுமே பண்டமாற்று முறையில் அரிசியை கொடுத்துட்டு எதை வாங்கிட்டு வருவாங்க? உப்பு வாங்கிட்டு வருவாங்க தெரியுமா? உப்பு வாங்கிட்டு வருவாங்க. அது மாதிரி பல நாடுகளுக்கு அந்த நாட்களில் உப்பு சப்ளை பண்ண பட்டணம் இந்த சோதோம் பட்டணம் தான். எந்த உழைப்புமே இல்லாமல் மிகுதியான பணம் வருகிறது அவர்களுக்கு. எந்த உழைப்புமே இல்லாமல் என்னது? மிகுதியான பணம். அதனால தான் அதை பாவத்திலே செலவழிக்க என்ன செய்து விட்டார்கள்? ஆரம்பித்து விட்டார்கள். இப்ப லோத்துவுக்கும் வருமானம் எதிலிருந்து தான் கிடைக்கிறது? உப்புல இருந்து. எதுல இருந்து தான் கிடைக்கிறது? இப்ப லோத்துவும் அவன் மனைவியும் பிள்ளைகளும் பட்டணத்தை விட்டு வெளியே போறாங்க. இவன் மனைவிக்கு புல்லா எது மேலதான் சிந்தனை இருக்கிறது? உப்பு மேல. உப்பு போச்சே. அவள் திரும்பி எதை பார்த்தாள்? சோதோமை பார்த்தால் அல்ல, எதை பார்த்தால்? உப்பை பார்த்தால். உப்பு தூண் ஆனாள். ஆண்டவர் பார்த்தார், உப்புன்னு தானே கிடக்கிற, நீ என்னவாகவே போ, உப்பாவே போ. ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அந்த மனுஷனும் அப்படியே இருக்கிறான். இப்ப லோத்துவின் மனைவி இப்படி ஆனதுக்கு யார் காரணம் கிடையாது? கர்த்தர் காரணம் கிடையாது. கர்த்தர் காரணம்
கிடையாது. அவர் போஜன பலியை பெற்றுக்கொண்டு அந்த அழிவிலிருந்து, சோதோம் அவ்வளவு பெரிய பட்டணம், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அழிக்கப்படுகிறாங்க. ஆனால் அந்த பட்டணத்திலிருந்து போஜன பலி நிமித்தம் கர்த்தர் யாரை வெளியே கொண்டு வந்தாரு? லோத்தை கொண்டு வந்தார். அப்போ போஜன பலி செலுத்தப்பட்டு விட்டால் என்ன ஸ்டாப் ஆயிரும்? அழிவு, தீங்கு நிறுத்தப்பட்டு விடும். இப்ப தேவன் நம்மை எல்லா அழிவிலிருந்தும், தீங்கிலிருந்தும், விபத்துகள்ல இருந்தும், மற்ற இயற்கை சீற்றங்கள்ல இருந்தும் அவர் நம்மை பாதுகாக்கணும்னா நமக்கும் அவருக்கும் நடுவாக என்ன பலி வர வேண்டியது அவசியம்? சொல்லுங்க, போஜன பலி. இப்ப இயேசு எப்படி நமக்காக போஜன பலியானார்னு பார்க்கணும். இயேசு எப்படி நமக்காக போஜன பலியானார்னு பார்க்கணும். சரியா? சரி. அதற்கு முன்பாக சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள. ஏன்னா இந்த போஜன பலியை உவமைகளாகவே எழுதப்பட்டிருக்கிறதுனால உவமைகளை நம்ம அர்த்தப்படுத்தி கொள்ள வாசிக்க பழகணும். சங்கீத புஸ்தகம் 78:2 வாசிக்க பார்க்கலாம். என் வாயை எதுல திறப்பேனா? உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை என்ன செய்வேன்? வெளிப்படுத்துவேன். அதாவது ஆண்டவர் வேதத்தை உவமைகளாகத்தான் எழுதியிருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி எழுதியிருக்கிறார்? உவமைகளாகத்தான் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார். எல்லாமே எழுதப்பட்ட எல்லாமே உவமைகளாகத்தான் எழுதியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். கல் என்பது எதை அடையாளப்படுத்துகிறது? வெரி குட். நியாய பிரமாணத்தை அடையாளப்படுத்துகிறது. எதை அடையாளப்படுத்துகிறது? நியாய பிரமாணத்தை அடையாளப்படுத்துகிறது. அப்போ வேதத்தில் நீங்க எங்க வாசிச்சாலும் கல்லுனா சும்மா கல்லுன்னு உடனே ஓடிடக்கூடாது. அதை எதன்னு அடையாளப்படுத்தி வாசிக்க பழகிக்கிறணும். நியாய பிரமாணம்னு பழகிக்கிறணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். இயேசு கானா ஊருக்கு போனார்ல, அங்க என்ன குறைவுபட்டது? திராட்சரசம் குறைவுபட்டதுல. அங்க என்ன காலியாக இருந்தது? கற்சாடி காலியாக இருந்துச்சா? கற்சாடி என்ன இருந்துச்சு? காலியாக இருந்துச்சு. அப்ப கல் என்பது எதை அடையாளப்படுத்துகிறது? நியாய பிரமாணத்தை. அப்ப கற்சாடின்னு சொல்லலாம். அதையே வேறு வார்த்தையில சொன்னா என்ன ஜாடி? நியாய பிரமாண ஜாடி என்னவாக இருக்கிறது? காலியாக இருக்கிறது. யாராலும் அந்த நியாய பிரமாண ஜாடியை என்ன செய்ய முடியல? நிரப்ப முடியல. அந்த கல்யாணத்துக்கு எத்தனை ஆசாரியர்கள் வந்திருப்பாங்க, எத்தனை லேவியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள், எத்தனை பேர் வந்திருப்பாங்க. யாராலும் அந்த நியாயப்பிரமாண ஜாடியை என்ன செய்ய முடியல? நிரப்ப முடியல. பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் வந்தாங்க. அவங்க யாராலும் நியாயப்பிரமாணத்தை முற்றுமுடிய நிறைவேற்றவே முடியல. இப்ப நியாயப்பிரமாண ஜாடி காலியாக இருக்கிறது. அதை நிரப்ப யாரால மட்டும்தான் முடிஞ்சிச்சு? நியாயப்பிரமாண அத்தனை நிறைவேற்றி முடிக்க யாரால மட்டும்தான் முடிஞ்சிச்சு? இயேசுவால தான். சரி, இப்ப சொல்லுங்க, என்ன ஜாடி அங்கே காலியாக இருந்தது? கற்சாடி. வேறு வார்த்தையில சொன்னா நியாயப்பிரமாணம் எந்த உடன்படிக்கைக்கு அடையாளம்? பழைய உடன்படிக்கையா புதிய உடன்படிக்கையா? பழைய உடன்படிக்கை. நியாயப்பிரமாணம் என்பது என்ன உடன்படிக்கை? இப்ப அந்த நியாயப்பிரமாண ஜாடிக்குள்ள தண்ணீர் வார்க்கப்படுகிற போது உள்ள இருந்து என்ன வெளியே வந்துச்சு? திராட்சை. சொல்லுங்க, என்ன வெளியே வந்துச்சு? திராட்சை ரசம். திராட்சை ரசம் பழைய உடன்படிக்கை அடையாளமா புதிய உடன்படிக்கை அடையாளமா? அப்போ ஆண்டவர் தம்முடைய முதல் அற்புதத்திலே சொன்னார், நான் பழைய உடன்படிக்கையை முடித்து புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தும்படிக்கு வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னொரு உதாரணத்தை கூட சொல்றேன். ஆண்டவர் 40 நாட்கள் உபவாசம் இருந்தார் இல்லையா? சோதனைக்காரன் வந்தான் இல்ல? வந்த உடனே அவருக்கு பசி உண்டாயிற்று. உடனே சோதனைக்காரன் வந்து சொல்றான். என்ன சொன்னா? இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும்னு இருக்கு. 4:3 வாசிங்க. மத்தேயு 4:3. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே யானால் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும்னு தான் இருக்கு. ஆக்சுவலா செய்யும்னு தான் இருக்கணும். ஆனா என்ன சொல்றான் அவன்? அப்பங்களாகும்படி. இயேசுவையே எதுல தான் பிடிக்க பார்க்குறான்? வார்த்தையில தான் பிடிக்க பார்க்குறான். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். வார்த்தைகளை குறித்து, நாம் பேசுகிற வார்த்தைகளை குறித்து எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமா இருக்கணும். இயேசுவே ஆனாலும் சரி வார்த்தையில பிடிபட வாய்ப்பு இருக்கிறது. அதான் வாய்ப்புன்னா சத்துரு அதில் தான் முயற்சிக்கிறான். இயேசுவை பிடிக்கணும்னாலே அவனுக்கு எதுதான் தேவை? வார்த்தை தான் தேவை. சரி, இப்போ நல்லா கவனிங்க. சோதனைக்காரன் என்ன சொன்னா? இந்த கல்லுகள்
கல்லுங்கிறது எதை அடையாளப்படுத்துது? அது பழைய உடன்படிக்கையா புதிய உடன்படிக்கையா? சரி, அப்பம் என்பது பழைய உடன்படிக்கைக்கு அடையாளமா புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமா? சொல்லுங்க. புதிய உடன்படிக்கை எதனால் ஆனது? அப்பத்தினாலும் ரசத்தினாலும் ஆனது. நம்ம கம்யூனியன்ல சாப்பிட்றீங்களா, என்ன சாப்பிட்றீங்க? அப்பமும் ரசமும். அப்ப அப்பம் புதிய உடன்படிக்கையா பழைய உடன்படிக்கையா? அப்போ அவன் என்ன சொல்றான் சாத்தான் இயேசுட்ட வந்து, நீர் எதுக்கு பூமிக்கு வந்திருக்கிறீர்? பழைய உடன்படிக்கையை என்னவா மாத்துறதுக்கு தான் வந்திருக்கிறீரு? புது உடன்படிக்கை மாத்துறது தானே வந்திருக்கிறீர். இந்த பூமியில கடைசி இரவுல நீர் என்ன செய்ய போறீர்? இந்த பூமியில உட்கார்ந்து கடைசி இரவுல அப்பத்தை பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம்னு சொல்லி அப்பத்தை தானே கொடுக்க போறீர். சொல்லிடும், ஒரே நாள்ல சொல்லிடும். இந்த பாருங்க, கல் இவ்வளவு கல் இருக்கு பாருங்க, எடுத்து சொல்லிடும். அல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். சொல்லி எடுத்து பிட்டு கொடுத்துட்டு போயிடும். எதுக்கு நீர் பூமியில வாழ்ந்துக்கிட்டு சிலுவையில மறிச்சுக்கிட்டு? எவ்வளவு தந்திரமா பேசுறான் பாருங்க, எவ்வளவு தந்திரமா. இயேசு சொன்னார், இங்க வரு, இந்த கல்லை அப்பமாக்கி கொடுக்க வரல. இங்க கல்லுங்கிறது அவர் தான். இங்க நியாயப்பிரமாணத்தையும் அத்தனையும் நிறைவேற்றி முடித்த கல் யாரு தான்? இயேசு தான். அதனால தான் சொன்னார், இந்த கல் எவன் மேல் மோதுகிறதோ இங்க கல் யாரு தான்? இங்க பாரு, இந்த கல்லை அப்பமாக்கி கொடுக்கிறதற்கு வரல, என்னுடைய மாம்சமாகிய என் வார்த்தையாகிய இந்த சரீரத்தை இந்த கல்லை அப்பமாக்கி கொடுக்கிறதுக்கு தான் நான் என்ன செய்திருக்கிறேன், வந்திருக்கிறேன். சிலுவையில் மறிக்க வேணான்னு சொல்லாம சொல்றான் சாத்தான். அப்போ இப்படி அர்த்தப்படுத்தி வாசிக்க கற்றுக்கொள்ளணும். வேதத்தை என்ன செய்யணும்? இப்படி அர்த்தப்படுத்தி வாசிக்க கற்றுக்கொள்ளணும். இப்ப இன்னொரு உதாரணத்தை கூட சொல்றேன். லேகியோன் இருந்தான்ல, லேகியோன் பிசாசு பிடித்தவன். அவன் வஸ்திரம் தெரியாதவன். என்ன தெரியாதவன்? வஸ்திரம் தெரியாதவன்கிறத வேறு வார்த்தையில சொன்னா எப்படி சொல்லலாம்? பிப்ளிக்கல் வேடா, நிர்வாணி. வேறு வார்த்தையில சொன்னா எப்படி சொல்லலாம்? நிர்வாணிங்கிறது எதை குறிக்கிறது? ஆதியாகமத்தில் ஒருத்தன் நிர்வாணின்னு அறிஞ்சான். யார் அவன்? ஆதாம். சொல்லுங்க. அப்ப பாவம் செய்த நிலைமையைத்தான் என்னன்னு சொல்றோம்? நிர்வாணி அல்லது வஸ்திரம் தெரியாதவன் சொல்றோம். அப்ப இந்த லேகியோன் வஸ்திரம் தெரியாதவன்னா இவன் பரிசுத்தவானா பாவியா? சொல்லுங்க. பாவியா இருக்கிறான். எதனால தன்னை கீறி கொண்டானா? சொல்லுங்க. எதனால கீறி கொண்டானா? கல்லுகளினால. கல் எதை அடையாளப்படுத்துகிறது? நியாயப்பிரமாணத்தை. இப்போ இவன் என்ன செய்கிறான்? ஒவ்வொரு கல்லா எடுத்து, நான் சரியில்லை, நான் இப்படி செய்யலை, நான் இப்படி பண்ணல, நான் இப்படி வாழலை, நான் இப்படி ஜபிக்கலை, நான் இப்படி பைபிள் வாசிக்கலை. இப்போ இவன் யாரையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான்? தன்னை தானே பார்த்து கீறி கொள்ளுகிறான். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறாங்க. தங்களையே பார்க்கறது. நான் சரியில்லை பிரதர், நான் அப்படி இருக்கிறேன் பிரதர், நான் இப்படி இருக்கிறேன் பிரதர், நான் இது சரியில்லை பிரதர், அது சரியில்லை பிரதர். தங்களை தாங்களே கீறிக்கொள்ளுகிறார்கள். எப்பவுமே அவர்களுடைய பார்வை தேவன் மேல இருக்கிறது கிடையாது. யாரு மேலதான் இருக்கிறது? தங்கள் மேல. எப்பவுமே தன்னையே பார்க்கக்கூடாது. நான் இதை சரியில்லை, அதை சரியில்லை, அதை சரியில்லை. எப்பவுமே நான் பாவி என்கிற உணர்வு தவறானது. அதாவது ஒரு தவறு செய்கிற போது உணர்த்தப்பட்டு அந்த எண்ணம் வந்தா தப்பு கிடையாது. எல்லா நேரமுமே எப்படி சொல்லக்கூடாது? நான் பாவிகளில் பாவி, பிரதான பாவின்னு சொல்லக்கூடாது. சரியா? அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ நாம பாவின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா, நம்ம ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அந்த மனுஷனும் அப்படியே இவன் தன்னையே பாவின்னு சொல்லி கல்லை எடுத்து கிரிக்கிட்டே இருக்கிறான். திடீர்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. நிமிர்ந்து பார்க்கிறான். யாரு நிற்கிறது? சத்தமா சொல்லுங்க. யார் நிற்கிறது? கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஜனங்கள் வந்தபோது இவன் என்ன தரித்தவனாய் உட்கார்ந்துருந்தான்? சொல்லுங்க. என்ன தரித்தவனா உட்கார்ந்துருந்தான்? அப்ப இந்த வஸ்திரத்தை யார் இவனுக்கு கொடுத்தது? சத்தமா சொல்லுங்க. யாரு கொடுத்தது? அவர் போட்ல ஏறும் போதே சீசர்கிட்ட சொல்லியிருக்காரு, இங்க பாரு, ஒரு செட்டு ட்ரெஸ் என்ன செய்ய, எடுத்து வை. நான் விசுவாசிக்கிறேன், இவன் கல்லுகளால் கிரிக்கிட்டே இருந்தவன் எப்ப சத்தம் கேட்டு இயேசு அப்படி நிமிர்ந்து பார்த்தானோ, பார்த்த உடனே அவர் தன்னுடைய நீதியின் வஸ்திரத்தை எடுத்து நீட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம நீதியின் வஸ்திரம் நம்ம மேல போர்த்தப்படணும், ரட்சிப்பின் வஸ்திரம் போர்த்தப்படணும்னா யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். அப்போ வேதத்தின் வசனங்களை கொஞ்சம் உவமைப்படுத்தி வாசிக்க பழகணும். வேதமே அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு. இயேசுவே சொன்னார், அவர் அநேகம் விசேஷங்களை அவர்களுக்கு உவமைகளாக, விசேஷம்னாலே அவர் எப்படித்தான் சொல்லுவாரு? ஓமையாத்தான் சொல்லுவார். சரியா? சரி,
இப்போ நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, இந்த போஜன பலியை குறித்து பார்க்கிற போது இந்த உவமைப்படுத்த கற்றுக்கொள்ளணும். சரி, இப்போ போஜன பலியை ஒரே ஒரு தடவை நினைவுபடுத்திக்கொள்ளுங்க. போஜன பலினா யாருக்கு கொடுக்கிறது சொல்லுங்க? ராஜாவுக்கு கொடுக்கிறது. யாருக்கு கொடுக்கிறது? ராஜாவுக்கு கொடுக்கிறது. ராஜா போஜன பலி வாங்கிட்டாருன்னு வைங்க, என்ன செய்யணும்? எல்லா அழிவுல இருந்து என்ன செய்யணும்? தீங்குல இருந்து என்ன செய்யணும்? அப்படி பாதுகாக்கிற விஷயத்துல பழைய அக்கிரமங்கள், நீ அப்படி செஞ்ச இப்படி செஞ்ச, அதெல்லாம் என்ன செஞ்சு இருக்க முடியாது, நினைவு கூற முடியாது. சரி, இப்ப போஜன பலினா எப்படி செலுத்துவாங்கன்னு சொல்றேன். போஜன பலினா எப்படி செலுத்துவாங்க? போஜன பலி கோதுமையினால செய்யப்படணும். ஒரு நான் சொன்னான் இல்லையா, போஜன பலிக்கு என்ன இருக்கிறது? தகன பலிக்கு, சர்வாங்க தகனத்துக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும், போஜன பலிக்கு என்ன இருக்கிறது? கோதுமையும் இருக்கிறது இல்லையா? அப்ப போஜன பலிக்கு ரா மெட்டீரியல் என்னது? கோதுமை. சொல்லுங்க பார்க்கலாம். போஜன பலிக்கு வார்கோதுமை கொடுக்கலாமா இல்ல கோதுமையில கொடுக்கணுமா? எதுல கொடுக்கணும்? வார்கோதுமையா? கோதுமை. சத்தமா சொல்லுங்க. கோதுமையினாலதான் என்ன செய்யப்பட வேண்டும்? அப்ப நமக்கு போஜன பலி செலுத்தப்படணும்னா நமக்கு முதல்ல என்ன தேவை சொல்லுங்க? வெரி குட், சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன தேவை? கோதுமை தேவை. இப்ப நமக்கு இப்ப தேவனுக்கு நம்ம போஜன பலி கொடுக்கணும். கொடுத்தா தான் அவர் நம்மளை அழிவுல இருந்து என்ன செய்ய முடியும்? பாதுகாக்க முடியும். அப்ப நம்ம அவருக்கு முதல்ல போஜன பலி கொடுக்கணும்னா நமக்கு என்ன தேவைப்படுது? கோதுமை தேவைப்படுது. சரி, யோவான் சுவிசேஷம் 12:24, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இப்ப இயேசு சொல்றார் கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரே. யாரை குறித்து அவர் இப்படி சொல்லுகிறார்? இங்க கோதுமை மணின்னு யாரை சொல்லுகிறார் அவரு? வெரி குட், தன்னைத்தானே தான் சொல்றார். யாரு சொல்றது? இயேசு தன்னைத்தானே தான் சொல்றாரு. நான் தான் அந்த கோதுமை மணி, நான் உயிரோட இருந்தா பலன் கொடுக்க முடியாது, நான் என்ன செய்ய வேண்டும்? சாக வேண்டும். செத்தால் தான் என்ன செய்ய முடியும்? பலன் கொடுக்க முடியும். அப்ப நமக்கான கோதுமை யாரு? சத்தமா சொல்லுங்க. நமக்கான கோதுமை யாரு? இயேசு கிறிஸ்து. சரியா? இயேசு கிறிஸ்து. சரி, இப்போ நமக்கு கோதுமை கிடைச்சிருச்சு இல்லையா? பழைய ஏற்பாட்டில் இப்போ போஜன பலி செலுத்த போறாங்கன்னு வச்சுக்கிறோங்க. ஒருத்தர் போஜன பலி செலுத்த போறார். அவர் என்ன செய்வார்னா, கோதுமையை அப்படியே கொண்டு போய் கொடுக்க முடியாது. கோதுமையை என்ன செய்யக்கூடாது? அப்படியே கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. அதை உதிர்த்து நெருப்பினால வாட்டி உதிர்த்த தானியம் கொடுக்க வேண்டும். என்ன தானியம் கொடுக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம்? சத்தமா சொல்லுங்க. என்ன தானியம்? உதிர்த்த தானியம் கொடுக்கப்பட வேண்டும். உதிர்த்த தானியம்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, என்ன செய்வாங்கன்னா, அந்த கோதுமையை நெருப்பில் லேசாக வாட்டிட்டு அதை உதிர்த்துருவாங்க. உதிர்த்துட்டா நெருப்பில் வாட்டினதுனால மேலெல்லாம் எப்படி இருக்கும்? கருப்பாக இருக்கும் பாருங்க. அதனால அந்த கோதுமையை மொத்தமாக குவிச்சு ஒரு பெரிய களினா அந்த கை தண்டி இருக்கும், இந்த உலக்க மாதிரின்னு வச்சுக்கிறோங்க, உலக்க மாதிரி. அதை எடுத்து அந்த கோதுமையை நொறுங்க அடிப்பாங்க. அந்த கோதுமை என்ன செய்வாங்க? நொறுங்க அடிப்பாங்க. நொறுக்கப்படணும். அந்த கோதுமை என்ன செய்யப்படணும்? நொறுக்கப்படணும். அந்த நொறுக்கப்பட்ட கோதுமையை எடுத்து கொண்டு போய் தான் யாருக்கு போஜன பலியாக கொடுப்பார்கள்? தேவனுக்கு. ராஜாவுக்கு அனுப்பினாலும் அப்படித்தான் நம்ம தேவனுக்கு எடுத்துக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் போஜன பலியை பார்க்குறோம் இல்லையா? தேவனுக்கு போஜன பலியை கொடுக்கணும்னா அப்படியே கோதுமையை எடுத்துக்கொண்டு போய் கொடுக்க முடியாது. அந்த கோதுமையை என்ன செய்யணும்? கோலினால அடிச்சு நொறுக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். கோதுமையை அப்படியே கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. என்ன செய்யணும்? அடிச்சு என்ன செய்யணும்? இப்போ நம்முடைய கோதுமை இது யாரு? நம்முடைய போஜன பலியான கோதுமை யாரு? இயேசுவும் என்ன செய்யப்பட்டார் தெரியுமா? அடித்து பல முறை அவரை உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அடித்து நொறுக்கப்பட்டார். மத்தேயு புஸ்தகம் 27:30. அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள்னு போட்டாங்க. ஆக்சுவலா சிரசில் அடித்தார்கள்னு இருக்கக்கூடாது,
சிரசிலிருந்து அடித்தார்கள். ரோமர்கள் ஒருவரை சிலுவையில் அறைய போறாங்கன்னு வைங்க. எங்கே அறைய போறாங்க? சிலுவையில் அறையதுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் வாலிப வயதில் அப்படி இருந்தார்னா இவர் அடித்து சிலுவையில் அறையிறது கஷ்டங்கிறதுனால இவரை கொஞ்சம் பலவீனப்படுத்தணும். என்ன படுத்தணும்? பலவீனப்படுத்தணுங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா, அந்த கோலுங்கிறது நம்ம ஊரில் உலக்க இருக்குல்ல, உலக்க சைஸில் இருக்கும். அந்த கோல் சும்மா கையில் இருக்கிற குச்சி கிடையாது, அது உலக்க சைஸில் இருக்கும். எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, இந்த வேலிலாம் வேஞ்சாங்கன்னா அந்த பில்லர் மாதிரி நல்ல பெரிய கட்டையை நடுவில் ஊண்டுவாங்க பாருங்க, அது மாதிரி களி. அது அந்த கோலை எடுத்து சிரசில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அடிப்பாங்க. பல பேர் இப்படி அடிக்கிறதுலேயே மரித்து போவார்கள். உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசு பல முறை நீங்க வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் அல்லது வேமவுத் வெர்ஷன் அல்லது TNIV அதெல்லாம் ரொம்ப அழகா போட்டிருக்கோம். they hit him repeatedly, பல முறை அடித்தார்கள். சில ஆங்கில மொழிபெயர்ப்புகள் ஈஸி இங்கிலீஷ் வெர்ஷன், NIV, NIRV அதெல்லாம் போட்டிருக்கு again and again, திரும்ப அடித்தார்கள். சுருண்டு விழுந்தா கூட அவர் என்ன செய்யலையா? விடல. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அடித்து நொறுக்கப்பட்டார். ஏசாயா புஸ்தகம் 53வது அதிகாரம் 5வது வசனம், நம்முடைய மீறுதலுக்கு நிமித்தம் அவர் காயப்பட்டு, அந்த வார்த்தையை பாருங்க, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அந்த வார்த்தை எவ்வளவு எக்ஸாக்டா எழுதப்பட்டிருக்கு பாருங்க. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அடித்து நொறுக்கப்பட்டார். 10வது வசனம், அதே அதிகாரம் 10வது வசனம் வாசிக்க பாருங்களேன். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, எப்படியா? என்ன சித்தமாகியா? நொறுக்க சித்தமாகி. அந்த வேலைலாம் சும்மா எழுதப்படலை. நல்லா கவனிங்க. உதிர்த்த தானியம் செலுத்தப்படணும்னு லேவியராமத்தில் எழுதினாரே, இப்படி எழுதும் போதே பிதாவுக்கு தெரியுமா தெரியாதா? இப்படி எழுதுனா இயேசுவை உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அடிச்சு என்ன செய்வாங்க? நொறுக்குவாங்கன்னு தெரியுமா தெரியாதா? தெரிந்தே எழுதுனா. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. ஆக்சுவலா தவறு பண்ணது நம்மளா அவரா? அடிச்சு நொறுக்குனா யாரைத்தான் நொறுக்கணும். ஆனால் நாம நிற்க வேண்டிய இடத்துல யார் நின்னது? இயேசு நின்னா. ஒரு போஜன பலிக்கான கோதுமையை எப்படி அடித்து நொறுக்குவார்களோ அப்படியே அந்த கோதுமை மணியான இயேசு அடித்து நொறுக்கப்பட்டார். உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அடித்து நொறுக்கப்பட்டார். சரி, முதல்ல கோதுமையை அடிச்சு என்ன செய்வாங்க? நொறுக்குவாங்க. அது முதல் விதிமுறை. அடுத்து என்ன செய்வாங்கன்னா அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, அடுப்பிலே பாகம் பண்ணப்பட்ட அப்பம். என்ன அப்பம்? அடுப்பிலே பாகம் பண்ணப்பட்ட அப்பம். அப்ப ரெண்டாவது விதிமுறையை சொல்லுகிறேன். அடுப்பிலே பாகம் பண்ணப்பட்ட அப்பமாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடுப்பு அப்படிங்கிறது உபத்திரவத்தை அடையாளப்படுத்துகிறது. எதை அடையாளப்படுத்துகிறது? உபத்திரவத்தை. அப்ப அடுப்பிலே பாகம் பண்ணப்பட்ட அப்பம்னா எதுல பாகம் பண்ணப்பட்ட அப்பம்? உபத்திரவத்தில். அப்ப இயேசு என்ன செய்யப்பட வேண்டும்? உபத்திரவப்படுத்தப்பட வேண்டும். முதல்ல கோதுமை மணியான இயேசுவை அடிச்சு நொறுக்குனாங்க. பிறகு அவரை வாரினால அடித்து எவ்வளவு உபத்திரவப்படுத்த முடியுமோ சிலுவையை சுமக்க வைத்து, அதாவது சிலுவைங்கிறது சும்மா கிடையாது. முதல்ல வாரினால் அடிச்சிருவாங்க. முதல்ல கோலால் அடிப்பாங்க. அடிச்சுட்டு அதுக்கு பிறகு எதனால் அடிப்பாங்க? வாரினால் அடிப்பாங்க. அடிச்சுட்டு அவ்வளவு பாரமான சிலுவையை தோல் மேல என்ன செய்யணும்? சுமந்து கொண்டு போவாங்க. சுமந்து கொண்டு போகிற போது அந்த நகரத்தின் வழியாக, தெருக்கள் வழியாக அவரை அழைச்சிட்டு போவாங்க. அப்படி அழைச்சிட்டு போகிற போது இவர் எதற்காக சிலுவையில் அறையப்படுகிறார்னு என்ன செய்யணும்? அந்த மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒருத்தன் என்ன செய்வான்னா,
கற்களை எடுத்து அவர் மேலே எரிஞ்சுக்கிட்டே வருவான். எரிஞ்சு சபிப்பான், மகா கேடா திட்டுவான். நீ இப்படி பண்ணுன அப்படி பண்ணுன, அதனால தான் உன்னை சிலுவையில் அறையிறோம்னு சொல்லி கல்லை எடுத்துக்கிட்டு என்ன செய்வான்? எரிஞ்சுக்கிட்டே வருவான். தாவீது ஒலிவமலை சாரல்ல ஏறின போது அந்த சீமேயு தாவீது வெறுங்காலில் ஏறினாராம். எப்படி ஏறினாராம்? வெறுங்காலில் அப்படி ஏறுகிற போது சீமேயு அவர் மேலே என்ன செஞ்சான்? தூசிச்சு கற்களை எரிஞ்சான் பாருங்க. அதே தான் இயேசுவுக்கு. சிலுவையில் அறையிறவங்களுக்கு செப்பல் கொடுக்க மாட்டாங்க, செருப்புலாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வெறுங்காலால் தான் நடக்கணும். இப்போ வெறுங்காலால் நடந்து சிலுவையை சுமந்து கொண்டு போகிற போது எவ்வளவு கேடாய் தூசிக்க முடியுமோ அவ்வளவு கேடாக தூசிச்சு ஒருவன் கல்லெறிகிறான். நம்முடைய கோதுமை மணி ஆன இயேசு முதல்ல அடித்து நொறுக்கப்பட்டார். பிறகு அடுப்பிலே வைத்து பாகம் பண்ணப்பட வேண்டும் என்கிற விதிமுறையின்படியே அவர் எவ்வளவு உபத்திரவப்படுத்தப்பட முடியுமோ அவ்வளவு என்ன செய்தார்? உபத்திரவப்படுத்தப்பட்டார். இந்த பூமியில் நம்ம சொல்கிறோம், எனக்கு நிறைய பேர் அநியாயம் செஞ்சிட்டாங்க, அப்படி செஞ்சிட்டாங்க, இப்படி செஞ்சிட்டாங்கன்னு. இந்த பூமியில் நடந்த மிகப்பெரிய அநியாயம் எதுன்னா அது இயேசுவை சிலுவையில் அறைந்தது தான். அதை விட பெரிய அநியாயம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவர் எந்த தவறும் செய்யலை. இந்த பூமியில் ஒரு மிகப்பெரிய அநியாயம் நடந்திருக்குன்னு சொன்னால் அது எது மட்டும்தான்? இயேசுவை சிலுவையில் அறைந்தது போல வேறொரு அநியாயம் என்னல்ல? இல்லை. சரி, அப்போ இயேசுவை கோதுமை மணியை அடித்து நொறுக்கிறது போல அவர் அடித்து நொறுக்கப்பட்டார். அதற்கு பிறகு அடுப்பிலே வைத்து ஆயத்த பண்ணப்பட வேண்டும், அதாவது உபத்திரவப்படுத்தப்பட வேண்டும் என்கிற விதிமுறையின்படியே இயேசு அவ்வளவாய் உபத்திரவப்படுத்தப்பட்டார். சரி, அடுத்த விதிமுறைக்கு வருகிறேன். அடுத்ததுக்கு வருகிறேன். தட்டையான கல்லில் வைத்து பாகம் பண்ணப்பட வேண்டும். என்ன அப்பமா? தட்டையான சட்டின்னு இருக்கு. நம்ம பைபிள் எப்படி இருக்கு? தட்டையான சட்டியில் வைத்து என்ன செய்யப்பட வேண்டும்? பாகம் பண்ணப்பட வேண்டும். புரியும்படி சொன்னா ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சட்டியில் வைத்து? தட்டையான சட்டி. அப்படின்னா என்னன்னா, அந்த காலங்களில் இப்போ இருக்கிற மாதிரி சட்டிலாம் கிடையாது. இயேசு நாட்களில் இப்போ இருக்கிற மாதிரி என்னெல்லாம் கிடையாது? சட்டி, மைக்ரோ ஓவன், அடுப்புலாம் கிடையாது. அந்த நாட்களில் எப்படின்னா தட்டையான கல் அல்லது தட்டையான சட்டினா என்னென்னா 3 கல்லை எடுத்து வச்சுருவாங்க. முக்கோணமாக 3 கல்லை வச்சுட்டு பாறை இருக்குல்ல, பாறை சமமான ஃப்ளாட்டாக இருக்கிற பாறை இருக்கு பாருங்க, அதை எடுத்து என்ன செய்வாங்க? வைப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு தோசைக்கல் மாதிரி அப்பம் சொல்கிறதெல்லாம் அதில் தான் வைப்பாங்க. தட்டையான கல், தட்டையான சட்டின்னு சொல்கிறத விட என்னது? தட்டையான கல். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கல்? அப்பத்தை எதில் வச்சு சுடுவாங்க? என்ன கல்லில் வச்சு சுடுவாங்க? இந்த தட்டையான கல்லை எபிரேய பாஷையில் கபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. கபாத், KABATH, கபாத். சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி சொல்லணும்? தட்டையான கல்லுனா எப்படி சொல்லணும்? கபாத். ஏன்னா இது உங்களுக்கு நீங்கள் நினைவில் இருந்தால் தான் இந்த ரகசியம், இந்த சத்தியம் உங்களுக்கு விளங்கும். அதனால சொல்கிறேன். அப்போ தட்டையான கல்லில் வைத்து ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும் அல்லது பாகம் பண்ணப்பட வேண்டும். வேறு வார்த்தையில் சொன்னா, எபிரேயத்தில் சொன்னா எதில் வைத்து ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும்? கபாத்திலே வைத்து. வெரி குட். எதில் வைத்து ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும்? கபாத்திலே வைத்து. சரி, இப்போ வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம். அதுக்கு முன்னாடி மத்தேயு சுவிசேஷத்துக்கு முன்னாடி இதை எப்படி நினைவில் வச்சுக்கோங்க. தட்டையான கல்லில் வச்சு ஆயத்தப்படுத்தணுங்கிறத எப்படி சொல்கிறோம்? கபாத்துன்னு. சரி, இப்போ நான் தேவாலயத்தினுடைய இந்த அமைப்பை சொல்லிடுறேன். நேற்றைக்கு சொன்னேன் இல்லையா, நான் நிற்கிற பகுதி எது? வெரி குட். நீங்கள் நிற்கிற இடம் எது? இதுக்கு வெளியே தான் பிரகாரம். வெளியே தான் என்னது? நீங்கள் இந்த கேத்தலிக் சர்ச்லாம் போனீங்கன்னா, பெரிய சர்ச்சஸ்லாம், வேளாங்கண்ணி இது மாதிரி சர்ச்சஸ்லாம் போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க. சர்ச்சை சுற்றிலும் தரையில் ஒரு 5 அடி நீளத்துக்கோ 10 அடிக்கோ 20 அடிக்கோ சுற்றிலும் தளம் போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? என்ன போட்டிருப்பாங்க? தளம் போட்டிருப்பாங்க, பேமெண்ட் போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பக்கத்தில் காலி இடம் இருக்குல்ல, அது மண் இல்லாமல் கல் பதிச்சு தளம் போட்டிருக்கான்னு வைங்க. இதே அப்படி கற்பனை பண்ணிக்கிறீங்க, அதுக்கு தளம் போட்டிருக்காங்க. இதே மாதிரி 4 பக்கமும் தளம் போட்டிருக்காங்க. இதே மாதிரி என்ன போட்டிருக்காங்க? 4 பக்கமும். அப்படி தளம் போட்டா அதுக்கு தான் தளவரிசைப்படுத்தின இடம்னு பேரு. என்ன பேரு? தளவரிசைப்படுத்தின.
தலவரிசைப்படுத்தின மேடைனா அது எங்கேயோ இல்ல, தேவாலயத்தை சுற்றி இருக்கிற இடம் தான். எங்க இருக்கிற இடம்? தேவாலயத்தை சுற்றி இருக்கிற இடம். சொல்லுங்க, தலவரிசைப்படுத்தின மேடை எங்கே இருக்கிறது? தேவாலயத்தை சுற்றி இருக்கிற இடம். அதுக்கு நான் வேதத்தில் ஆதாரம் சொல்றேன். 2 நாளாகம புஸ்தகம் 7:3 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது எது மட்டும் விழுந்தாங்களா? தலவரிசைப்படுத்தின இடம் மட்டும் என்ன செஞ்சாங்களா? அப்ப தலவரிசைப்படுத்தின மேடை, தலவரிசைப்படுத்தின இடங்கிறது எங்கேயோ இல்ல, அது எதை சுற்றி இருக்கிறது? தேவாலயத்தை சுற்றி. அந்த இன்னைக்கு நீங்க இஸ்ரேல் போனீங்கன்னா பார்க்கலாம், இந்த சுற்றிலும் தலவரிசைப்படுத்தி போட்டிருப்பாங்க, பிளாட் போட்டிருப்பாங்க. அது முடிஞ்ச பிறகு ஒரு 50 அடிக்கு 60 அடிக்கு பிளாட் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது முடிஞ்ச பிறகு அந்த பக்கத்துல ஒரு கோட்டை இருக்கிறது. இன்னைக்கும் நீங்க இஸ்ரவேலுக்கு போனீங்கன்னா தேவாலயம் இருந்த இடத்துக்கு பக்கத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கோட்டை இருக்கிறது. அதுதான் பிலாத்துவின் கோட்டை. அதுதான் யாருடைய கோட்டை? அப்போ தேவாலயத்துக்கு வெளியில என்ன இடம் இருக்கிறது? தலவரிசைப்படுத்தின இடம். தலவரிசைப்படுத்தின இடத்துக்கு அடுத்துதான் யாருடைய கோட்டை இருக்கிறது? பிலாத்துவின் கோட்டை இருக்கிறது. இப்ப பிலாத்து தன்னுடைய கோட்டையை விட்டு வெளியே வந்தா எந்த இடத்துக்கு தான் வரணும்? அவன் தலவரிசைப்படுத்தின இடத்துக்கு தான் வரணும். தலவரிசைப்படுத்தின இடத்துக்கு தான் என்ன செய்யணும்? வர வேண்டும். சரியா? சரி. இப்ப யோவான்லே வாசிங்க 19:13 இருந்து. இப்ப பிலாத்து தன்னுடைய வீட்டுக்குள்ள இயேசுவை அழைத்து என்ன செய்கிறான்? விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். இயேசுவை எங்க அழைச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கான்? வீட்டுக்குள்ள விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த வார்த்தையை கேட்டபோது இயேசுவை வெளியே அழைத்து வந்து, வெளியே எங்க வரணும்? இப்ப இயேசுவை உள்ள இருந்து எங்க வெளியே அழைச்சிட்டு வர்றாங்கன்னா எந்த இடத்துக்கு? தலவரிசைப்படுத்தின மேடைக்கு இடத்துக்கு அழைச்சிட்டு வர்றான். வாசிங்க, வெளியே வந்து தலவரிசைப்படுத்தின மேடை என்றும் எபிரேய பாஷையில நான் ஏற்கனவே சொன்னேன், தட்டையான கல்ல என்ன சொல்றது? எபிரேய பாஷையில கபாத். என்ன சொல்றது? ஒரு கல் மட்டும் இருந்தா கபாத். அதே நேரம் பல கற்களால தலவரிசைப்படுத்தி இருந்தா அது கபத்தா. அது என்ன இடம்? கபத்தா. ஒரு கல் இருந்தா அது என்னது? கபாத். அத ப்ளூரல்ல, எபிரேயத்துல ப்ளூரல்ல சொல்லணும்னா பல கற்கள் இருந்தா அந்த இடத்துக்கு என்ன பேரு? கபத்தா. அப்போ ஒரு கல்லுனா சாதாரண கல் இல்ல, ஒரு கல்லு 150 அடி நீளம். இன்றைக்கும் அங்க தோண்டி எடுத்திருக்காங்க. அவ்வளவு பெரிய பெரிய கற்களை எல்லாம் போட்டு தான் அதை தலவரிசைப்படுத்தி இருந்தாங்க தேவாலயத்தை சுற்றிலும். இப்ப இயேசுவை தலவரிசைப்படுத்தின மேடையில் நிறுத்தி, வேறு வார்த்தையில சொன்னா, எபிரேயத்துல சொன்னா எந்த மேடையில நிறுத்தி? சத்தமா சொல்லுங்க, அதை வாசிங்க. பிலாத்து இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தலவரிசைப்படுத்தின மேடை என்றும் எபிரேய பாஷையிலே கபத்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்திலே நியாயாசனத்தின் மேல் உட்கார்ந்தான். அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமுமாயிருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். அவர்கள், இவனை அகற்றும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள். இந்த கபாத்தாவிலே நிறுத்திதான், அந்த தட்டையான கல் மேல் நிறுத்திதான் இயேசுவை சிலுவையில் அறைய பிலாத்து ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நம்முடைய கோதுமை மணியான அந்த இயேசு என்கிற அப்பம் அந்த தட்டையான கல்லில், வேறு வார்த்தையில் எபிரேயத்தில் சொன்னா எப்படி சொல்லணும்? கபத்தாவிலே வைத்து சிலுவையிலே அறைய ஆயத்தப்படுத்தப்பட்டாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த விதிமுறையை இயேசு நிறைவேற்றினாரா? தட்டையான சட்டியில் ஆயத்தப்படுத்தப்பட்ட அப்பம் என்பதை இயேசு நிறைவேற்றினாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? விளங்கினவர்கள் மாத்திரம் விளங்கினதுக்கு தக்கதா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ அதாவது நான் நேற்றைக்கு தான் ஆரம்பித்த நாள் சொன்னேன், சிலுவை சாதாரண விஷயம் கிடையாது. அணுவா ஒவ்வொரு நாளும் என்னெல்லாம் நடக்கும், ஒவ்வொரு க்ஷணப்பொழுதிலும் இமைப்பொழுதிலும் என்னவெல்லாம் நடந்தது என்பதை தேவன் ஏற்கனவே திட்டமிட்டு வச்சிருந்தார். சரி,
இப்போ சொல்லுங்க முதல்ல நமக்கு கோதுமை மணி யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த கோதுமை மணி முதல்ல என்ன செய்யப்பட்டது? அடித்து நொறுக்கப்பட்டது. அடுத்து அடுப்பிலே வைத்து ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும்னா அது என்ன செய்யப்பட்டது? எவ்வளவு உபத்திரவப்படுத்தப்பட வேண்டுமோ அவ்வளவு என்ன செய்யப்பட்டது? உபத்திரவப்படுத்தப்பட்டது. அடுத்து தட்டையான கல்லை வைத்து ரெடி பண்ணணும் அப்படின்னா ஆயத்தப்படுத்தணும்னா என்ன அர்த்தம்? எந்த மேடையில் வைத்து? கபத்தாவிலை வைத்து ஆயத்தப்படுத்தப்பட்டார். இந்த கபத்தாவை வச்சு இன்னொரு ரெவலேஷனையும் சொல்கிறேன். அதை இதை வாசித்ததுனால உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 2ல் இருந்து வாசிங்க பார்க்கலாம். தேவாலயத்திற்கு, நல்ல கவனிங்க, எங்கே வந்தாரா? தேவாலயத்துக்கு வந்தார். அந்த நாட்களில் நல்ல கவனிங்க, முக்கியமானது, அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டில் மக்கள் யாரும் தேவாலயத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? வர முடியாது. ஆசாரியர் மட்டும்தான் எங்கே வர முடியும்? தேவாலயத்துக்குள்ள வர முடியும். அப்ப மக்கள் ஜனங்கள்லாம் எங்கே தான் இருந்து விட வேண்டும்? பிரகாரம்னா என்ன மேடை? அது தலவரிசைப்படுத்தின இடத்துல கல் ஃபிளாட் போட்டிருக்காங்க வருங்க, பல அடி தூரத்துக்கு போட்டிருப்பாங்க. அங்கே வெளியே தான் நிற்கணும். ஜனங்கள்லாம் பழைய ஏற்பாட்டில் எங்கே தான் நிற்பாங்க? பிரகாரத்தில் வெளியே தான் நிற்பாங்க. இன்னைக்கு நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும், கிருபாசன தண்டை வரைக்கும் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா அது இயேசு உங்களுக்காக சிலுவையிலே செய்து முடித்ததன் பாக்கியம். அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் இன்னைக்கு கிருபாசனத்தை அண்டைக்கு வரைக்கும் என்ன செஞ்சுருக்கிறோம். அந்த காலங்கள்லாம் நம்ம உள்ளே வர முடியாது. நம்ம எங்கே தான் நிற்கணும்? வெளியே தான் நிற்கணும். வெளியேன்னா என்ன மேடை? அது என்ன இடம்? அது என்ன படுத்தப்பட்ட இடம்? இப்போ இயேசு தேவாலயத்துக்கு வந்தார்னா எந்த இடத்துல தான் இருக்கிறாரு? சொல்லுங்க, எந்த இடத்துல? தலவரிசைப்படுத்தின இடம். சத்தமா சொல்லுங்க, என்ன இடம் அது? தலவரிசைப்படுத்தின. இப்போ தலவரிசைப்படுத்தின இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கார், ஜனங்களுக்கு போதிச்சுட்டு இருக்கார். அப்போ ஒரு ஸ்திரீயை இழுத்து கொண்டு வர்றாங்க. கீழே வாசிங்க 4 வசனம். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். நல்லா கவனிங்க, என்ன நடக்குதுன்னா, இயேசு தலவரிசைப்படுத்துற மேல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ ஒரு ஸ்திரீயை விபச்சாரம் செஞ்சு கையங்களாம என்ன செஞ்சுட்டாங்க? பிடிச்சிட்டாங்க. ஆனால் பிரமாணத்தின்படி அவளை கல்லெறிஞ்சு என்ன செய்யணும்? ஆனால் யாரையும் கொல்லுகிறதற்கு யூதர்களுக்கு என்ன கிடையாது. அதை யாரு தான் செய்ய முடியும்? அரசனா இங்க யாரு? பிலாத்து. இங்க யாரு? பிலாத்து. இப்ப இவளை கொல்லணும்னா யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? இப்ப அதற்காகத்தான் எங்க இழுத்துட்டு, யார் வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க? யாருடைய அரண்மனைக்கு இழுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க? பிலாத்துவின் அரண்மனைக்கு இழுத்துட்டு வரும்போது அங்க யாரு உட்கார்ந்து பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறது? யாரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறது? அங்க கொண்டு போக வேண்டியவங்க இப்ப யாருக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க? இயேசுக்கு முன்னாடி நிறுத்திட்டு என்ன கேட்குறாங்க? நியாயப்பிரமாணத்தின்படி இவளை நாங்கள் இப்போ என்ன செய்யணும்? கொல்லணும்னு இருக்கு, நீர் என்ன சொல்றீர் அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை இயேசு ஆமாம் நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கல்ல எறிஞ்சு தான் கொல்லணும் அப்படின்னு சொன்னாருன்னு வைங்க, அப்போ நீர் பிலாத்துவோட பெரிய ஆளா? நீர் எப்படி கொல்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறீர் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்திரியை விட்டு யாரை பிடிச்சி கொண்டு போய் நிறுத்திடுவாங்க? இயேசுவை பிடிச்சி கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. ஒருவேளை விட்டுருங்கப்பா, அதெல்லாம் நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்ய வேணாம், கல்லறிய வேணாம்ப்பா, விட்டுருங்க அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க, மோசையோட நீர் பெரிய ஆளா? மோசை நியாயப்பிரமாணத்தை அவமதிக்கிறீர், அப்படி பெரிய ஆளா நீர் அப்படின்னு சொல்லி அப்பவும் என்ன செஞ்சிருவாங்க? இந்த ஸ்திரியை விட்டுட்டு யாரை பிடிச்சி கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. எப்படி ஆளுக பாருங்க. ஆண்டவர் குனிந்து என்ன செஞ்சாராம்? தரையில எழுதினார்னா அது கல். அது என்னது? தட்டையான கல் என்பதை அதை அடையாளப்படுத்துகிறது நியாயப்பிரமாணத்தை. யூத ரபிகளுடைய போதகர்களுடைய வழக்கம் என்னன்னா, அடிக்கடி ஏதாவது ஒரு கல்லில் என்ன செய்வாங்கன்னா, இந்த 10 கட்டளைகள் இருக்குல்ல, 10 கட்டளைகளை வரிசையை எழுதிக்கிட்டே இருப்பாங்க. திரும்ப 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 எழுதுவாங்க. உடனே நீங்கள் எல்லாம் இன்னைக்கும் யூத ரபிகளை பார்த்தீங்கன்னா கல் மாதிரி ஸ்லேட் ஒன்று வச்சுருப்பாங்க, அதில் எழுதுவாங்க, அப்புறம் அழிப்பாங்க, எழுதுவாங்க, அழிப்பாங்க, எழுதுவாங்க, அழிப்பாங்க, அதை எழுதிட்டே இருப்பாங்க. 10 கட்டளைகள். என்னென்ன கட்டளை? முதல் கட்டளை என்ன? என்று உனக்கு வேற தேவர்கள். 2வது கற்பனை, விக்கிரகத்தை ஆயிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். 3ஆம் கற்பனை,
பரிசுத்த தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 4வது கற்பனை, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக. 5வது கற்பனை, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. 6வது கற்பனை, கொலை செய்யாதிருப்பாயாக. 7வது கற்பனை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 8வது கற்பனை, களவு செய்யாதிருப்பாயாக. 9வது கற்பனை, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக அல்லது பொய் சொல்லாதிருப்பாயாக. 10வது கற்பனை, பிறனுக்குள்ள யாதொன்றையும் என்ன செய்யாதிருப்பாயாக. 10ஐயும் எழுதிட்டு இந்த கற்பனைகளில் எதையாவது ஒன்றை மீறாதவன் முதக்கல்ல என்ன செய்ய ஏறி. இந்த 10 கற்பனையில் எதையாவது ஒன்றை மீறாதவன் இங்கே நிப்பில்ல நின்னா நீ என்ன செய்ய முதல்ல கல்ல ஏறி. ஒருத்தன் கூட என்ன செய்யல. அப்போ ஆண்டவர் அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார். அவர் நிமிர்ந்து கேட்டார், உன்னை ஒருவருமே நியாயம் தீர்க்கவில்லையா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னா, இல்லை ஆண்டவரேன்னு சொன்னா. அவர் சொன்னார், உன்னை நானும் என்ன செய்ய போறதில்லை. ஏன் தெரியுமா? இதே தலவரிசைப்படுத்தின மேடையில் நிறுத்தி தான் இந்த பிலாத்து உனக்கும் சேர்த்து என்னை நியாயம் தீர்க்க போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே தலவரிசைப்படுத்தின கல்லுல நீ நிக்கிற இதே இடத்துல என்னை நிறுத்தி யார் நியாயம் தீர்க்க போறது? உனக்கும் சேர்த்து தான் நான் என்ன செய்ய போறேன் சிலுவையில். ஆண்டவர் சொல்லாம சொல்லிட்டார், நானும் உன்னை நியாயம் தீர்க்கிறது இல்லை, இனி பாவம் செய்யாது. தேவன் எவ்வளவு ஞானம் அந்த இடத்தை கையாண்டார். சரி சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, இயேசு அந்த நியாய பிரமாணத்தின்படியே தட்டையான கல்லை வைத்து நிறுத்தி நியாயம் தீர்க்கப்பட்டாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, அடுத்த வார்த்தை நம்ம பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, பொரிக்கும் சட்டியில் ஆயத்தப்படுத்த வேண்டும். என்ன சட்டியில் வச்சு ஆயத்தப்படுத்தணும்? பொரிக்கும் சட்டி. பொரிக்கும் சட்டினா கொஞ்சம் விளங்க மாட்டேங்குது இல்லையா? விளங்க மாட்டேங்குது. வேறு வார்த்தையில் சொன்னால் கொப்பரை. என்னது கொப்பரைன்னா தெரியுமில்லையா? கொஞ்சம் அகலமான வாய் அகன்ற பாத்திரம் இருக்குல்லையா, அதை என்னன்னு சொல்லுவாங்க? கொப்பரை அல்லது பானைன்னு சொல்லலாம். சரி, நம்ம கொப்பரைன்னு எடுத்துக்குவோம். ஏன்னா வேதத்தில் இந்த ஒரு இடத்துல தான் பொரிக்கும் சட்டின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. மற்ற இடங்கள்லாம் கொப்பரைன்னு தான் இருக்குது. அதனால் கொப்பரைன்னு எடுத்துக்கிடுவோம். கொப்பரைனா அல்லது பொரிக்கும் சட்டினா என்னன்னு பார்க்கணும்ல. என்னன்னு பார்க்கணும். சரி, அதை என்னன்னு வாசிக்கலாம். எசேக்கியேல் புஸ்தகம் 24 1, 2, 3 மற்றும் 6. எசேக்கியேல்ல 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இந்த நாளின் பெயரையும் இந்த தேதியையும் நீ எழுதி வை. இந்த தேதியில் தானே பாபிலோன் ராஜா எருசலேமில் பாளையம் இறங்கினான். எங்கே இறங்கினானா? எருசலேமை குறித்து பேசுகிறார். எந்த பட்டணத்தை குறித்து? எருசலேமை குறித்து பேசுகிறார். சரி, தொடர்ந்து வாசிங்க. இப்போதும் நீ கலக வீட்டாருக்கு ஒரு உபமானத்தை காண்பித்து அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஒரு கொப்பரையை அடுப்பிலே வை, அதை அடுப்பிலே வைத்து அதில் தண்ணீர் விடு. ரத்தம் சிந்திய நகரத்துக்கு, இப்ப ரத்தம் சிந்திய நகரம்னு எந்த நகரத்தை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்? வெரி குட். அப்ப கொப்பரை என்பது அல்லது பொரிக்கும் சட்டி என்பது எந்த நகரத்தை குறிக்கிறது? அப்ப இயேசு கோதுமை மணியான இயேசு அடித்து நொறுக்கப்படுவது, உபத்திரவப்படுத்தப்படுவது, தட்டையான கல்லை வைத்து நிறுத்தி நியாயம் தீர்க்கப்படுவது, இது எல்லாம் எந்த பட்டணத்திலே நடந்தாக வேண்டும்? கொல்கத்தாவிலையா? சொல்லுங்க. மும்பை பட்டணத்திலையா? இல்ல டெல்லியிலையா? எந்த பட்டணத்தில் நடக்கணுமா? எருசலேமிலே வைத்து நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா எருசலேம் தான் இந்த பூமியினுடைய நடுமையம். அதுதான் இந்த பூமிக்கு நடுமையம். அதுதான். அப்போ கொப்பரையில் வைத்து ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும் என்கிற விதிமுறையை இயேசு நிறைவேற்றினாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, அடுத்து அந்த அப்பம் பிற்கப்பட வேண்டும். அந்த அப்பம் என்ன செய்யப்படணும்? நல்லா கவனிங்க. முதல்ல கோதுமை மணி நமக்கு யாரு? இயேசு. அந்த கோதுமை மணி என்ன செய்யணும்? அடித்து நொறுக்கப்படணும். அடுத்து அதை எவ்வளவு உபத்திரவப்படுத்த முடியுமோ அவ்வளவு என்ன செய்யணும்? உபத்திரவப்படுத்தணும். அடுத்து எந்த கல்லை நிறுத்தி நியாயம் தீர்க்கணும்? தட்டையான கல். எபிரேயத்தில் சொன்னா கபத்தா. சதமா சொல்லுங்க. எபிரேயத்தில் சொன்னா கபத்தா. இது அத்தனையும் எந்த பட்டணத்தில் வச்சு நடக்கணும்? எருசலேம் பட்டணத்தில் இல்லையா? இயேசு எந்த நகரத்தில் தான் சிலுவையில் அறையப்பட்டாரு? எருசலேம் நகரத்தில். சரி,
அது பிற்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் வாரினால் அடிக்கப்பட்ட போது என்ன செய்யப்பட்டது? சந்து சந்தா என்ன செய்யப்பட்டது? பிற்கப்பட்டது. என்ன செய்யப்பட்டது? பிற்கப்பட்டது. சரி, அப்புறம் கடைசியாக இன்னும் சில காரியங்கள், எல்லாவற்றையும் பார்க்க நேரம் இல்லை, நான் முடிவுக்கு வருகிறேன். இந்த அப்பத்தை, கோதுமை மணியை எடுத்து அதை நொறுக்கி அதை அரைச்சு அதை உபத்திரவப்படுத்தி அரைச்சு அதை 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 தட்டையான சட்டியில் வச்சு பாகம் பண்ணி எல்லாம் பண்ண இந்த அப்பம் இருக்கு பாருங்க, இதை தேவ சமூகத்துக்கு கொண்டு போகிற போது சும்மா கொண்டு போக முடியாது. அதில் எண்ணெய் வார்த்து தூபவர்க்கம் போடணும். என்ன போடணும்? எண்ணெய் வார்த்து தூபவர்க்கம் போடணும். ஏன் எண்ணெய் வார்த்து தூபவர்க்கம் போடுறாங்க அப்படின்னு கேட்டா என்னாகம புஸ்தகம் 5:15. அந்த புருஷன் தன் மனைவியை ஆசாரியனிடத்தில் அழைத்து கொண்டு வந்து, அவள் நிமித்தம் ஒரு எப்பா அளவான வார்கோதுமை மாவிலே 10 பங்கை படைப்பாக கொடுக்க கடவன். அது எரிச்சலின் காணிக்கையும் அக்கிரமத்தை நினைப்பூட்டும் காணிக்கையுமாய் இருப்பதனால் அதன் மேல் எண்ணெய் வார்க்காமலும் தூப வர்க்கம் போடாமலும் இருப்பானாக. என்ன சொல்றாரு? அக்கிரமத்தை நினைப்பூற்றதுனால என்ன வார்க்காத, என்ன போடாத. ஏன்னா எண்ணெய் வார்த்து தூப வர்க்கம் போட்டு விட்டால் அக்கிரமத்தை என்ன செய்ய முடியாது? நினைவு கூற முடியாது. விளங்கலையா உங்களுக்கு? திருப்பி சொல்லட்டுமா? என்ன சொல்றாருன்னா, இந்த கணவன் கொண்டு வரான்ல அந்த மாவு, அந்த மாவுல எண்ணெய் ஊத்தாத, தூப வர்க்கம் என்ன செய்யாத. ஏன்னா அவ தப்பு செஞ்சிருந்தா அந்த தவறை நான் என்ன செய்யணும்? நினைக்கணும். அதனால நீ என்ன செய்யாத, ஊத்தாத, தூப வர்க்கம் போடாத. ஏன்னா தூப வர்க்கம் போட்டு எண்ணெய் ஊத்திட்டா என்ன செய்ய முடியாது? அக்கிரமத்தை நினைப்பூட்ட. அப்ப அப்பத்துல எண்ணெய் வார்த்து தூப வர்க்கம் போட்டா அக்கிரமம் என்ன செய்யப்பட மாட்டாது. எத்தனை பேருக்கு இது விளங்குது? ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது? சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்போ அந்த அப்பத்துல எண்ணெய் வார்த்து தூப வர்க்கம் போட்டுட்டா என்ன செய்ய முடியாது? அக்கிரமம் என்ன செய்ய முடியாது? நினைவு கூற முடியாது. சரியா? இப்ப இயேசுவை அடக்கம் பண்ண போறாங்க. அடக்கம் பண்ண போகிற போது யூதர்களுடைய முறைமையின்படி அடக்கம் பண்ணினார்களாம். எப்படி அடக்கம் பண்ணினார்களாம்? யூதர்களுடைய முறைமையின்படி தான் அடக்கம் பண்ணினார்களாம். யோவான் சுவிசேஷம் 12:3-7. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். அந்த எண்ணெயை, அந்த தைலத்தை எந்த நாளுக்காக வச்சிருந்தாலாம்? அடக்கம் பண்ணும் நாளுக்காக. ஏன்னா யூதர்கள் அடக்கம் பண்ணும்போது அந்த சரீரத்தின் மேலே என்ன ஊற்றுவாங்க? எண்ணெய் ஊற்றுவாங்க. சரீரத்தின் மேலே எண்ணெய் ஊற்றுவாங்க. எண்ணெய் மட்டும் ஊற்ற மாட்டாங்க, அடுத்து என்னவும் செய்வாங்கன்னா யோவான் 19:40. அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். யூதரை அடக்கம் பண்ணும் முறைமையின்படி தான் அடக்கம் பண்ணாங்க. யூதரை அடக்கம் பண்ணும் முறைமைனா என்ன? முதல்ல சரீரத்தில் என்ன ஊற்றுவாங்க? எண்ணெய் ஊற்றுவாங்க. அப்புறம் 39 வாசிங்க. அதில் 39 வாசிங்க. ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அந்த வெள்ளை போலம் கரிய போலம் கலந்தது தான் தூப வர்க்கம். வெள்ளை போலம் கரிய போலம் கலந்தது தான் என்ன வர்க்கம்? ஏன்னா அந்த சரீரத்தில் சும்மா தூப வர்க்கம் போட்டால் கீழே விழுந்துடும் இல்லையா, ஒட்டாது இல்லையா சரீரத்தில். அதனால தான் முன்னாடியே எதை ஊற்றி விட்டுறாங்க, எண்ணெயை ஊற்றிட்டு தூப வர்க்கம் போட்டால் அதை என்ன செஞ்சுக்கிறோம்? அப்படியே பிடிச்சிக்கிறோம் இல்லையா. அப்போ சரீரத்தில் இயேசுவை யூதர்கள் அடக்கம் பண்ணுற முறைமை இது. இயேசுவையும் யார் அடக்கம் பண்ணுற முறைமையின்படி தான் அடக்கம் பண்ணாங்க? யூதர்கள் அடக்கம் பண்ணுற முறைமையின்படி. அப்போ இயேசுவினுடைய சரீரத்தில் முதல்ல என்ன ஊற்றப்பட்டது? சொல்லுங்க. அந்த கோதுமை ஆகிய அப்பத்தில், நம்முடைய அப்பத்தில் என்ன ஊற்றப்பட்டது? எண்ணெய் ஊற்றப்பட்டது. அது மேலே என்ன போடப்பட்டது?
அப்ப எண்ணெய் வார்த்து தூபவர்க்கம் போட்டா நம்முடைய பழைய அக்கிரமங்கள் என்ன செய்யப்பட மாட்டாது. நல்லா யோசிச்சு பாருங்க. சிலுவையில மரிச்சிட்டார். சிலுவையில மரித்த சடலத்தை கூட பிதா விட்டு வைக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க. அந்த சடலத்தை வைத்து கூட நம்முடைய பாவங்களுக்காக அவர் நிவர்த்தி செய்து கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இயேசு போஜன பலியின் அத்தனை விதிமுறைகளையும் நிறைவேற்றினாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எழுந்து நிற்போமா?